எஸ்டிபிஐயின் தேசிய தலைவர் எம்.கே. ஃபைசியை அமலாக்கத்துறை கைது செய்துள்ள நிலையில் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. 2006 நவம்பர் 22 உருவான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் அரசியல் பிரிவாக துவக்கப்பட்ட எஸ்டிபிஐயின் தேசிய தலைவரான ஃபைசி மீது பண மோசடி புகார் எழுந்ததை அடுத்து கடந்த பிப்ரவரி 28 கேரளாவில் உள்ள ஃபைசியின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அதன் பின்னர் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்த முடிவு செய்த அமலாக்கத்துறை டெல்லி விமான நிலையத்தில் அவரை கைது செய்தது. இதுகுறித்து எஸ்டிபிஐ துணைத் தலைவர் முகமது ஷஃபி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்காக அமலாக்கத்துறை மூலமாக பழிவாங்கும் அரசியலில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது என்று விமர்சித்துள்ளார். முன்னதாக பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி உதவி வழங்குவதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஈடுபட்டதாக மத்திய உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டியதை அடுத்து 2021 முதல் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மூத்த உறுப்பினர்கள் உட்பட 26 பேரை மத்திய அமலாக்கத்துறை கைது செய்துள்ள நிலையில், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடன் தொடர்புடைய 56 கோடி ரூபாய்க்கும் அதிகமான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது.